ஆ $20,340 வந்துட்டு அவரு ஏர்ன் பண்ணியிருப்பாரு இந்த டைமுக்கு. ஹலோ நண்பா! ஸோ இன்றைக்கான வீடியோல நாம என்னத்த பத்தி பார்க்க போறோமா இருந்தா, உங்களுக்கு நெறைய பேருக்கு இந்த Fiverr பிளாட்ஃபார்ம பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த Fiverr பிளாட்ஃபார்ம் சம்மந்தமா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த Fiverr பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஏர்ன் பண்றவங்க வந்துட்டு 2 விதமா ஏர்ன் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்துட்டு ஸ்கில் பேஸ்ட் சர்வீஸ ப்ரொவைட் பண்ணி ஏர்ன் பண்ணுவாங்க. அடுத்து வந்துட்டு வித்தவுட் ஸ்கில் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி நான் போட்ட வீடியோஸில் நான் உங்களுக்கு வித்தவுட் ஸ்கில்ஸில் என்னென்ன சர்வீஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபியூச்சர்லேயும் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரியா. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறது என்னென்னா, எந்த ஸ்கில் பேஸ் பண்ண சர்வீஸ் எடுத்து நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்கில் பேஸ் பண்ண சர்வீஸ்னால் வந்துட்டு உங்களோட ஆல்ரெடி ஸ்கில் இருந்தால் ஓகே ஃபைன் நோ இஷ்யூ. பட் வித்தவுட் ஸ்கில்ஸ் நீங்கள் வந்து எதுவுமே செய்ய இயலாம். ஐ மீன் எதுவுமே செய்ய இயலாண்டா ஸ்கில் பேஸ் பண்ண சர்வீஸை வித்தவுட் ஸ்கில் நீங்கள் ப்ரொவைட் பண்ண இயலாது தானே. ஸோ அதனால் இந்த ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்களா இருந்தால் அந்த டெவலப் பண்ணது மூலம் நீங்கள் இந்த ஃபைவர்லேருந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம் சரியா. ஸோ இந்த ஃபைவர் பிளாட்ஃபார்ம்லேருந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ண மாதிரி இருந்தால் அதுவும் லாங் டேர்முக்கு மணி ஏர்ன் பண்ண மாதிரி இருந்தால் உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கில் ஃபுல்லான ஒரு சர்வீஸ் இருந்தால் வந்து பெட்டராக இருக்கும் சரியா. ஸோ அந்த வகையில் நான் இன்றைக்கி செலக்ட் பண்ணிக்க சர்வீஸ்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் வீடியோ எடிட்டிங் சர்வீஸ். ஸோ நான் ஏன் இந்த வீடியோ எடிட்டிங் சர்வீஸை வந்துட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா இருந்தால், ஸோ நீங்கள் நல்லாவே திங்க் பண்ணி பாருங்கள். கண்டென்ட் கிரியேட்டர் அவங்களோட பிளாட்ஃபார்மில் ஒரு கண்டென்ட் போட்டுட்டு வராங்க. அது யூடியூப் இருக்கட்டும், டிக்டாக் இருக்கட்டும், இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், ஏதோ உண்டு. ஸோ அப்படி போடுறவங்க வந்துட்டு ரெகுலராக தான் கண்டென்ட் போடுவாங்க. ஸோ ரெகுலராக கண்டென்ட் மேக் பண்ணுறாங்களா இருந்தால் அவங்க ரெகுலராக வந்துட்டு வீடியோவை எடிட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி எடிட் பண்ணுவாங்களா இருந்தால் அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் உங்களை ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அஸ் அ வீடியோ எடிட்டராக உங்களை ஹையர் பண்ணுறாங்க சரியா. ஹையர் பண்ணக்குள்ள நீங்கள் நல்ல முறையில் அந்த வீடியோ வந்துட்டு அவுட்புட் எடுத்து கொடுத்துட்டீங்க. ஸோ செகண்ட் டைம் வந்துட்டு உங்கள்ட்ட தேடி வருவாங்க. ஸோ இப்படி செகண்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் அப்படி வர 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 என்ன செய்யுமா இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு ஒரு கிளைண்ட்டு இருந்தே வந்துட்டு நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி வந்துட்டு ஒரு 4, 5, 6, 7 அப்படி ஒரு கிளைண்ட் நீங்கள் பிடிச்சிட்டிங்களா இருந்தால் அதுவே உங்களுக்கு போதும் கண்டினியூஸ் ஏர்னிங் இந்த ஃபைவரில். பிகாஸ் நீங்கள் ஒரு ஏஜெண்டாக ரன் பண்ண போகிறீங்களா இருந்தால் உங்களுக்கு நீங்கள் எத்தனை கிளைண்ட் கிடைச்சாலுமே நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிட்டு போய் தரலாம். பட் அஸ் அ பர்சன்ஸ் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களா இருந்தால் ஜஸ்ட் உங்களுக்கு 4 to 5 கிளைண்ட்டே எனாஃப் சரியா. ஸோ அவங்க வந்து டெய்லி உங்களுக்கு ஓட தருவாங்க, இல்லாட்டி வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு ஓட தருவாங்க. ஸோ அப்படி ஓட தரக்குள்ள உங்களால் மேனேஜ் பண்ணிக்க இயலாமல் இருக்கும். ஸோ ஃபைவரில் வீடியோ எடிட்டிங் சம்மந்தமாக இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன் சரியா. ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஒரு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்க சொல்லி ஆசைப்பட்றீங்களா இருந்தால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எதுவுமே பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ எடிட்டிங் சர்வீஸை கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இருந்தால் ஸோ நான் 2 சர்வீஸ் எடுத்துருக்கேன். ஸோ இந்த பர்சன் வந்துட்டு ஐ திங்க் இவர் பாகிஸ்தான் நினைக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் பாகிஸ்தான் எவ்ரி எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நிறைய ஓடர்ஸ் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போயே கூட பாருங்கள் 6 ஓடர்ஸ் கியூவில் இருக்கு. இவர் என்ன சொல்கிறாரு, சும்மா நார்மல் எடிட்டிங் தான். ஸோ $10 சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ அப் டு 3 மினிட்ஸ் அதாவது 3 நிமிஷம் வீடியோவுக்கு வந்துட்டு $10 சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 95 எத்தனை நிமிஷம் வீடியோ 15 நிமிஷம் வீடியோ. ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஓடர்ஸ் வந்துட்டு அவர் கம்ப்ளீட் பண்ணிக்க இங்கே பாருங்கள் 2034. ஸோ இது பார்த்த மாதிரி தான் ஒரு பேசிக் $10 ஓர்டர் பார்த்த மாதிரி இருந்தாலும் $20,340 வந்துட்டு அவர் ஏர்ன் பண்ணியிருப்பார் இந்த டைமுக்கு. ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எங்கேருந்து வருது, வீடியோ எடிட்டிங்லேருந்து வருது. ஸோ வீடியோ எடிட்டிங் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு அந்த கிளைண்ட் வந்துட்டு உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஓட தந்துட்டாங்களா இருந்தால் ஓட தந்ததுலேருந்து அவங்களோட அவுட்புட் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குமா இருந்தால் அவங்களுக்கு நெக்ஸ்ட் டைமும் உங்கள்கிட்ட ஆர்டர் தருவாங்க. ஸோ அப்படியே அவங்களோட பல்ஸை நீங்கள் பிடிச்சிட்டிங்களா இருந்தால் கண்டினியூஸாக உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ எடிட்டிங் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ எடிட்டிங் எங்கே லேர்ன் பண்ணலாம் சொல்லி கேட்டிங்களா இருந்தால் எங்கேயுமே போகாதீங்க, ஜஸ்ட் யூடியூப்லேயே ஸ்டிக் ஆன் பண்ணிடுறீங்க சரியா. ஸோ யூடியூப்லேயே நீங்கள் வீடியோஸை பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்கு. என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ இல்லாட்டி என்ன அப்ளிகேஷன் வேணுமோ எல்லாமே வந்துட்டு யூடியூப்ல ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணி கொள்ளலாம் சரியா. ஸோ லேர்ன் பண்ணுறதுக்குன்னு ஒரு காலத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் லேர்னிங் நத்திங் வில் ஹேப்பன் ரைட். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணாத வரைக்கும் எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஸோ லேர்ன் பண்ணது பிறகு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்கள் லோக்கல்லையாவது உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் சரியா. ஸோ அதனால் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த பர்சன் இவர் வந்துட்டு ஸ்ரீலங்கன் பர்சன், இது வந்துட்டு லாங் டைம் அவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட ப்ரொஃபைல் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமே. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி ஆகிருக்கும் சரியா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கா தான் வரும் மேபி இங்கே ஓகே இங்கே பார்த்தாலும் ஸ்ரீலங்கா.
தென் இங்கே பாருங்கள் அவர் வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாரு. ஸோ டைப்ஸ் இல்லை, 3மே வந்து வீடியோ எடிட்டிங் தான், பட் டிஃப்ரெண்ட் கைண்டான வீடியோ எடிட்டிங். இது வந்துட்டு ப்ரொஃபஷனல் யூடியூப் வீடியோ எடிட்டிங், அடுத்து அனிமேஷன், அடுத்து வந்துட்டு ரியல் எஸ்டேட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்களா அவங்களுக்கு விலங்கு வந்துட்டு அவர் வந்துட்டு நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார் சரியா. ஸோ ஒவ்வொரு சேவ்ஸ்லேருந்து வந்துட்டு கிட்டத்தட்ட 1000 ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒவ்வொரு சேவ்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாதானே அந்த ஒவ்வொரு சேவ்ஸ்லேருந்து 1000 ஆர்டர் கிட்ட அவர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கார். ஒவ்வொரு இதில் நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்துட்டு லோகோ அனிமேஷனாக வர்றது. ஸோ இதுலேயே பாருங்கள், 4525 ஆர்டர் வந்துட்டு அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தது பாருங்கள், ப்ரொஃபஷனல் ரியல் எஸ்டேட் வீடியோ எடிட்டிங் இது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை பார்த்து பார்த்தீங்கன்னா சரி 1928 ரிவ்யூஸ் வந்துட்டு அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு சரியா. ஸோ இப்படி நிறைய அமௌண்ட் வந்துட்டு இந்த வீடியோ எடிட்டிங்கில் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ தான் ஒரு ஸ்கில்ஸை வந்துட்டு நீங்கள் டெவலப் பண்ண ஆசைப்பட்டீங்களா, வீடியோ எடிட்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர் இருக்கும் சரியா. ஸோ வீடியோ எடிட்டிங் தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஃபியூச்சர் கொண்டு வருமானு கேட்டால் அப்படி இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஓகே இல்லாட்டி நிறைய இருக்குது, வெப் டெவலப்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு நிறைய ஸ்கில் பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு மென்டர் ஒன்று இருந்தால் தான் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அச்சீவ் பண்ணிட்டு போகலாம். பட் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் டெய்லியுமே வந்துட்டு சின்ன ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறது மூலம் நீங்கள் குயிக்காக வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு 5 to 6 மந்த்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து லேர்ன் பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக இருந்தால் சரியா. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லாட்டி மோட்டிவேஷனாக இருந்தால் ஒரு லைக் வந்து தாங்க. ஸோ அது ஒரு இஷ்யூ இல்லை சரியா. ஸோ இந்த சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வீடியோஸ் போட்டிங்கன்னா ஃபைவர் பற்றி அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் சரியா. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இருந்தால் ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபைவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபைவரில் இருக்கும்போது ஓட எடுத்துட்டீங்களா இல்லையான்னு சொல்லி சரியா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.